வெல்கம் டு தெய்வானை கிச்சன். நம் உடலில் உள்ள எலும்புகள் வலிமை பெற வாரம் 2 முறை பிரண்டையை சட்னியாகவோ துவையலாகவோ குழம்பாகவோ எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டை க்ளீன் பண்ண நம்ம கையில் எண்ணெய் தடவிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பிரண்டையை க்ளீன் பண்ணி கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவு புளி, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 25 கிராம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்தாமல் வரமிளகாயையும் மல்லியையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறி வர அளவுக்கு அதை ஆற வச்சிடலாம். திரும்பவும் கடலைப்பருப்பை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறி வர அளவுக்கு அரிசியும் எல்லாம் தனித்தனியாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சீரகத்தையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரணும் பிரண்டை. இப்போ அதே எண்ணெயில் 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க புளியையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கின அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பிரண்டையையும் வெங்காயம் தக்காளியும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ ஒரு மண்சட்டி எடுத்துக்கலாம். அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த பிரண்டை குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் மிகவும் சுவையாக இருக்கும். பிரண்டை கொஞ்சம் சூடு, நல்லெண்ணெய் உடலுக்கு குளிர்ச்சி, ரெண்டும் சேர்த்து செய்யும் போது குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரண்டையையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடலாம். நம்ம ஏற்கனவே பிரண்டையை எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ திரும்பவும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியோடு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, புளி கலவையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச மல்லி, வரமிளகாய், கடலைப்பருப்பு, அரிசி சேர்த்த கலவையில் 3 ஸ்பூன் குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு மேலும் சுவை சேர்க்க ஒரு அரை டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது பாருங்கள். பிரண்டை குழம்பு ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இதில் பிரண்டையை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் என்னென்னு குழம்புன்னு தெரியாது. நம்ம கொடுத்தங்கன்னா சாப்பிடுவாங்க. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.